வந்துட்டான் வேட்டி பைய. வேலையை முடிச்சோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இல்ல, அப்படியே ஊரு பூரா சுத்தி பொறுக்கிட்டு வருது பாரு எத்தனை மணிக்கு. சித்தி, ரொம்ப வருத்தப்படாதீங்க, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். ஆமா, நீயும் இதைத்தான் சொல்லிட்டு இருக்க. கொஞ்ச நாளைக்கு இந்தா கல்யாணம் பண்ணிடுவேன் அந்த கல்யாணம் பண்ணிடுவேன்னு. என்ன ப சி, இவங்கள்ட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? சித்தி, உங்ககிட்ட சொல்ல விருப்பம் இல்ல, இருந்தாலும் சொல்றேன். அடுத்த முகூர்த்தத்திலே எனக்கு கல்யாணம். சரி, இதைத்தான் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்க. நடந்தா பாப்போம், போ போ. மொகரைய பாரு, இது மொகரைக்குள்ள எவ பொண்ணு கொடுப்பா? ஏ மக்கா, போன் எதுவும் பண்ணனியா இல்லையா? எம்புட் நேரமா அப்படி புள்ளைய சுமந்துகிட்டே நிக்கவ? பண்ணிட்டேமா, வந்துட்டே இருக்காங்களா? அத்தை வரலையா, மாமாவும் வரலையா, அவர் மட்டும்தான் வராராம். ஏண்டி, இன்னும் உன் மாமியாக்கு மேல கோவம் தீரலையோ? மா, அத்தான் வந்துட்டாரு. வாங்க தம்பி. வரேங்க அத்த. அத்தா வாங்க, ஏன் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? தர்ஷினி, போலாமா? நாங்க ரெடியா தாங்க இருக்கோம், போலாம். ஏய்யா, இன்னைக்கு கூட அம்மா அப்பா யாரும் வரல? அத்தை, நீங்க ஏதோ தப்பா நினைக்காதீங்க. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் அங்க ரெடியா தான் இருக்காங்க. ஏதோ ஆள் கணக்கு இருக்காமே, அதனாலதான் என்ன மட்டும் போயிட்டு வர சொன்னாங்க. இப்ப நான் மட்டும் வந்தேன்னா தர்ஷினியும் தம்பியும் வந்தா நாங்க 3 பேர் இல்ல. ஓ, அப்படி சொன்னாங்களோ? ஆமா அத்தை. தர்ஷினி, அம்மாட்ட சொல்லிட்டு வா, கிளம்புவோம். சரிங்க. அத்தை, மாமா வந்தாலும் சொல்லிருங்க, போயிட்டு வரேன். கார்த்தி, வரேன் மச்சான். சரிங்கத்தான், அக்காவையும் தம்பியும் நல்லா பாத்துக்கங்க என்ன. கண்டிப்பாடா. அதை விட எனக்கு வேற என்ன வேலை? அப்படி இல்ல அக்கா, நானே இப்பதான் வந்தேனா, திடீர்னு அவங்க அங்க போறாங்களா, என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட்